இன்னைக்கு அமாவாசை, முக்கியமான அமாவாசை. தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி மொத அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டுகள்ல சும்மா எல்லாரும் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பண்றாங்க? ஆத்துல, நீர்ல, அதாவது கோயில்கள் இருக்க இடங்கள்ல, பெரும் கோயில்கள், கடல்கள், ராமேஸ்வரம் அந்த மாதிரி தீர்த்தங்கள். அவங்களுக்கு தர்ப்பணம் பண்றேன்ற பேர்ல அவங்களுடைய ஆற்றல வீரியம் குறைய வச்சு டம்மி ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்தி தரோம், மோட்சம் தரோன்ற பேர்ல அவங்கள மொத்தமா டைல்யூஸ் பண்றாங்க. முக்தின்ற மீனிங் என்னன்னா அவங்க பரம்பொருளை அடையிறது. ஆனா நீங்க பண்ற முக்தி என்னன்னா அவங்கள அப்படியே ஆஃப் பண்றது. அதாவது தொடைத்து எரியிறது. அவங்களுடைய ஆற்றல் இங்க இருக்கும் வரைக்கும் தான் உன் குடும்பமும் உன் முன்னோர்களும் இங்க நிம்மதியா வாழ முடியும். உன் எதிர்காலமும் நிம்மதியா வாழ முடியும். அதை விட்டுவிட்டு இந்த அமாவாசைக்கு அவங்க அவங்க உடம்பு அவங்களுக்காக தீதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி இது பண்ணி இந்த ஸ்கிராஸை உள்ள விட்டு ஒன்று பண்ணுவாங்க. பண்ணி போய் கரைச்சி விட்டேன்னா அது உனக்கு எந்த விதத்துலையும் பயன் தராது. அவங்களுடைய அதை எப்படி சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். முன்னோர்களோட அர்த்தமாக சாந்தமடையும். சாந்தமடைவனுக்கும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் இருக்கு. அவங்களுடைய ஆற்றல் குறைஞ்சிரும்னு அர்த்தம். அவங்க ஆற்றல் குறைஞ்சிச்சுன்னா உனக்கு வர பிரச்சனையை எப்படி அவங்க பாதுகாப்பாங்க? குலதெய்வ கோயிலை பற்றி எவனாவது பேசுகிறானா? அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடுங்க, குலதெய்வத்தை பூஸ்டப் பண்ணுங்கன்னு எவனாவது சொல்கிறானா? குலதெய்வத்துக்கு கிடா விட்டுங்க, பலி கொடுங்கன்னு சொல்லி எவனாவது பேசுறாங்க? அது அவங்கள பூஸ்டப் ஆக்குறது. இது இறக்கி விடுறது. அதாவது இருக்கிறதையும் ஒன்றில்லாம ஆக்குறது. இதை வேலையை நம்ம கையை வச்சே பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களும் நாமெல்லாம் ஏன் இவ்வளோ அவதிப்படுறோம்னு தெரியுதா? அமாவாசைக்கு உங்கள் முன்னோர்களை நீங்களே அவங்களுடைய ஆற்றலையும் அவங்களுடைய விஷயத்தையும் வீரியம் குறைச்சி போய் அவங்க தர்ப்பணம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சு விட்டுறீங்க. முடிச்சு விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். கறி விருந்து வைப்பாங்க. இந்த 16வது காரியத்துக்கு அப்போ கறி விருந்து வைப்பாங்க. ஒரு வீட்டில் டெத் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இறந்து போன ஆற்றல் வந்து ஒரு கான்சியஸ் தான். அந்த கான்சியஸ் அங்கே தான் இருக்கும். அந்த கான்சியஸ் அங்கே இருக்கும் போது அங்கே இருக்க யாருக்கிட்டையும் அது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் தலையில எண்ணெய் வைப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். எண்ணெய் வச்சா அது உள்ள கனெக்ட் ஆகாது. கம்ப்யூட்டர் ஒன்று உருவாக்குறாங்க. கம்ப்யூட்டர் சர்க்கியூட்ல எண்ணெயை வச்சு உருவாக்குறாங்க. ஏன் அப்படின்னா எண்ணெய் வந்து மின் கடத்தா பொருள். ஸோ மின் கடத்தா பொருள்னா அந்த அந்த கான்சியஸ் ஒரு ஆற்றல் அது உள்ளே இறங்குச்சுன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது சாமியாடி வராங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த கான்செப்ட் வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 16வது காரியன்றது அவங்களுடைய ஆற்றல் டைல்யூஸ் ஆயிரும். அதாவது வீரியம் குறைஞ்சிரும். குறைஞ்சப்போ நம்மளாம் கெடா விருந்து எடுத்து சாப்பிட்றோம். அங்கே இப்போ வேணா நம்ம கடையில் வாங்கிட்டு சாப்பிடலாம். அந்த டைமில் நாமளே பலி கொடுத்து சேவலை வெட்டி நம்ம வீட்டில் சாப்பிடுவோம். அப்போ அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு அந்த பிண்ட சாப்பாடு நமக்கு உடம்புல போகும். அந்த ரத்தமும் அந்த பலியும் அந்த இறந்தவங்களுடைய பசியை தீர்க்கும். ஆனால் 16வது காரியத்தை இப்போ பண்ணும்போது அவங்களுக்கு அது எந்த விதத்துலையும் பயன் கொடுக்காது. நாம் மட்டும் வயிறு மட்டும் தும்போம். உங்களுக்கு அது நல்லது நினைக்குமா? அது இருக்கும்போது அதுக்கு செய்யறதுக்கு பேர் தான், அதுக்கு பசியை தீர்க்கறதுக்கு பேர் தான் உங்களுக்கு சாந்தமும் அனுகிரகமும் கிடைக்கும். அவங்களுடைய ஆசையும் கிடைக்கும். அவங்க போன பிறகு அவங்களுடைய ஆற்றலே 16வது காரியம் கூட போயிடும். அப்போ போய் நீங்க விருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கோபமும் சாபமும் தான் வரும். அதனாலதான் அழிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. தெரியுதா? இதெல்லாம் இன்னும் மைனூட்டா பார்க்கணும். திரும்பியும் சொல்றேன், அமாவாசை அன்னைக்கு அவங்க ஆற்றலை அதிகப்படுத்தலை. நீங்க எல்லாரும் பண்றது அவங்க ஆற்றலை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. நல்லா யோசிச்சுப்பாரு. அமாவாசை அன்னைக்கு உலக நாடுகள் எந்த நாடுகளும் எந்த நாட்டையும் போர் தொடுக்காது. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு எல்லா அரசாங்கமும் மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நல்ல வேஷம் போடும். இதுல இருக்க ரகசியத்தை புரிஞ்சுக்கோ நான் என்ன சொல்றேன்னு புரியும்.